அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டார். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அனைவரும் பேசி முடிச்சிட்டாங்க. நீங்க எங்க மனசுல ஏதாவது கொஞ்சம் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உணர்ந்த நேக்க நிப்பாட்டியிருக்கிற என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணா திமுகவிலிருந்து அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு இணைந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இந்த எங்களை தாயன்போடு இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைவர் இன்று உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பார்க்கின்ற பழகுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்றார். நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நாங்கள் எந்நாளும் நன்றிகள் பட்டிருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் நாங்கள் தளபதி அவர்களுக்கு நன்றிகளோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டோம் என்று சொன்னால் 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் முழுமையாக முழு மனதோடு உணர்வுபூர்வமாக பணியாற்றிய எங்களை இந்த இயக்கத்தை 30 ஆண்டு காலம் பொதுச் செயலராக தாங்கி பிடித்துக் கொண்டு கட்சியை நடத்திய அம்மா அவருடைய உண்மையான விசுவாசிகளை அம்மா அவர்கள் காலமான இறந்ததற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டி வெளியேற்றினார்கள் என்பதையும் வெளியேற்றிற்கு துணிகின்றவர்களையும் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு கழகத்துடைய பொதுச் செயலாளரை தனக்குத்தானே மகரம் சூட்டிக் கொண்டு ஒரு அரசியல்வாதி தமிழகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்ற பழனிசாமி தான் என்பதை இன்றைக்கு தமிழகம் கண்டுகொண்டிருக்கிறது. இந்த பழனிசாமி பொதுச் செயலராக பொறுப்பேற்று எனக்கு முன்னாலே பேசுகிறதான் சொன்னார்கள் 10 தோல்வி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. 10 தோல்வி மட்டுமல்ல, இனி எந்த தேர்தல் வந்தாலும் பழனிசாமி உறுதியாக தோல்வியைத்தான் தழுவார் என்ற நிலையை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார். நம்பியவர்களை, தன்னை அடையாளம் காட்டியவர்களை துரோகம் செய்கின்ற ஒரு துரோகிக்கு தமிழகத்தில் மக்கள் இதுவரை ஆதரவு தந்ததில்லை என்பதுதான் வரலாறு. இந்த பழனிசாமி யார் என்று தெரியாது யாருக்குமே. சின்னம்மா அவர்கள் தான் அவர் அழைச்சி வந்து அவங்க யாரும் என் தாமரை கூட தொற்று தோல்ல தட்டி கொடுத்து முதலமைச்சருக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த பதவி அவர் எப்படி பெற்றார்? எனக்கு முன்னால் பேச நகைச்சுவையாக சொன்னார்கள். உருந்து 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 போய் காலை தொட்டு பதவியை பெற்று நான் உங்களால் பதவி பெறவில்லை என்று சொல்லுகின்ற கல்லை கேட்டுக்கொண்ட துரோகி, மாபெரும் துரோகி பழனிசாமி தான் என்பதை இவரும் இன்னைக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவி புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பதவி. மற்ற இயக்கங்கள்லாம் கிளைகளிலிருந்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், கழக விதியை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அந்த கழக விதியை சில கால நேரங்களுக்கு பின்னால் கால மாற்றத்திற்கு பின்னால் சிறு சிறு திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்ற அந்த விதிகளில் இடமும் தந்தார். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அவர் கைப்பட எழுதி வைத்திருக்கிறார். அந்த விதிதான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டிய பதவி பொதுச் செயலாளர் பதவி. அந்த பொதுச் செயலாளரை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருந்தார் சொன்னால், தேர்தல் மூலமாகத்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்தால் அவர்தான் கழகத்துடைய கிளைக்கழகத்திலிருந்து கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். தேர்தல்
பேரூர் தேர்தல் நடத்தப்படும், நகரமன்ற தேர்தல், நகராட்சியுடைய தேர்தல் நடத்தப்படும், மாநகராட்சியுடைய தேர்தலை அமைப்பு ரீதியான தேர்தல்களை நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்றுதான் ஒரு மிகப்பெரிய தொண்டர்களுக்கு, அந்த இயக்கத்திலே இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களுக்கு உரிமையாக, உச்சபட்ச உரிமையாக அந்த தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இவர் என்ன செஞ்சாரு? ஒரு போலியான பொதுக்குழுவை கூட்டி ரவுடிகளையும் கேடிகளையும் உட்கார வைத்து அதற்கு முன்னாலே கழகம் பிளவுபட்டு ஒன்றாக சேர்ந்த போது அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் உச்சபட்ச மரியாதை நாம் தர வேண்டும் சொல்லி கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் என்று அங்கு தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு நிகராக ஒருங்கிணை போல இடையூறு என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி கலாம் ஒழுங்காக நடந்துருச்சு. இவர் முதலமைச்சர் வந்து ஆயிரம் சின்னமல்ல, அந்த உச்சபட்ச தமிழகத்தினுடைய உச்சபட்ச அரசாங்க பதவியை பெற்றுக்கொண்டு மிகவும் மாணவமாக சர்வாதிகாரமாக தன் நிலையை மாற்றிக்கொண்டு சர்வாதிகார போக்கில் கழகத்தை வழிநடத்த தன்னுடைய கைத்தடிகள் எல்லாம் தன் கைக்குள்ளே வைத்துக் கொண்டு முதலமைச்சர் என்ற பொறுமையில் அவர்களும் அவருக்கு உடந்தையாக இருந்து என்ன ஆட்சி மக்களுடைய முழு அபிமானத்தை அவர்கள் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இன்றைக்கு நிலை நின்று கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தேர்தலிலும் தோல்வி, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்றத்திலே ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தலில் அனைத்திலும் தோல்வியை பெற்று இவர் பொதுச் செயலாளர் வந்து தமிழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சின்ன உதவி என்று எந்த உதவி செய்யல. தோல்வியை மட்டுமே பரிசாக அந்த இயக்கத்திற்கு பெற்றுத்தந்த ஒரு துரோகி தான் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்டவர் மீண்டும் ஒரு கூட்டணிக்குள்ள வந்து இந்த தேர்தலில் சந்திக்க வருகிறார். ஆனால் தமிழக மக்கள் நல்லவர்கள் மட்டுமே முதலமைச்சராக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் பேரறிஞர் அண்ணா, புரட்சி முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவும் இன்றைக்கு தளபதி அவர்கள். இவர்கள்தான் மக்களால் வாக்களித்து மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று முதலமைச்சரானவர்கள். ஆனால் பழனிசாமி சின்னம்மாள் முதலமைச்சராக நான் அம்மா முதலமைச்சராக என்னை முதலமைச்சராக்கியவர்கள் பதவியில் இல்லாத நிலை ஏற்படும் கொண்டு நானாக மாண்புமிகு அம்மாவோட எனக்கு தந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நானாக மாண்புமிகு அம்மாவோட தங்கத்தில் வச்சு பதவியை மாற்றி கொடுத்து தீர்வு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பழனிசாமி சின்னம்மா கால சூழ்நிலை பெங்களூருடைய ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை இருந்துச்சு. அவர் கணவர் இருக்கக்கூடிய தருணமும் வந்தது. கர்நாடக அரசு தமிழ் பெண்கள் 16ஆம் நாள் அவருடைய சடங்குகளை முடிக்க வேண்டும். 30 நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் வெளியில் வர முடியும், குடும்பத்தில் வெளியே வர முடியும். அப்படி ஒரு நியதி நம்முடைய தமிழக பெண்களுக்கு இருக்கிறது. கணவனை இழந்த பெண்கள் கர்நாடக அரசு வரல் கொடுத்த முடிவெடுத்த பிறகு பழனிசாமி இங்கிருந்து கடிதம் எழுதுகிறார். 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் வரல் கொடுக்கக்கூடாது. எவருடைய கல் நெஞ்சக்காரர் என்பதை தனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த அம்மாவை வரவு கொடுக்கக்கூடாது, லீவு கொடுக்கக்கூடாது சொல்லுகிற கடிதம் எழுதுகின்ற ஒரு மோசடியான ஆள் தான் பழனிசாமி. அதுக்கு முன்னாடி பேச சொன்னார். அவர் எந்த மாதிரி அவருடைய ஆரம்ப கட்டத்தில் தனது பங்காளியை கூட எப்படி அவர் நடத்தினார்கள் என்பதை, அவரை காப்பாற்றியவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொன்னார். இது ஒருவரும். இன்னொருவரும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால் மக்களுடைய முழு நம்பிக்கையை பெற்று 2021 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் சிந்திக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சராக எந்த சூழ்நிலையும் தமிழ்நாடு தலை கிடையாது.
எங்கள் மக்களை நான் காப்பாற்றுவதற்கு மாநிலத்தின் சுயாட்சி, இந்த சுயாட்சியை பெற்றுத் தருகிற முதலமைச்சராகத்தான் என்னுடைய பணிக்காலம் இருக்கும் என்று சூளுரைத்து நீங்கள் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை எங்களுக்கு தந்தாலும் சரி, இந்தியாவில் 38 மாநிலங்கள் இருக்கு. 38 மாநிலங்கள் இருக்கின்ற மக்கள் மத்திய தொகுப்பிற்கு வரி எடுத்திருக்கிறார்கள். அரசின் மூலமாக மத்திய அரசு அந்த நிதியை பெற்று அந்த தொகுப்பில் இருந்து இந்திய அரசியல் சட்டத்தின்படி அங்கே நிதி கமிஷன் நிறுவப்பட்டுள்ளது. அந்த நிதி கமிஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய தொகையை கணக்கில் கொண்டு வளர்ச்சிக்கும் அவர்கள் இந்த நிதியை மத்திய தொகுப்புக்கு பெறப்பட்ட வரியை பிரித்துக் கொடுக்கிறார்கள். அப்படி பிரித்துக் கொடுக்கின்ற சூழ்நிலையில் 3 நிதி கமிஷன்கள், ஒரு நிதி கமிஷனும் 5 வருஷம், 3 நிதி கமிஷன்கள் மூலமாக நமக்கு வர வேண்டிய நியாயமாக நமக்கு வந்து சேர வேண்டிய பங்கீடு 40%. ஆனால் மத்திய ஒன்றிய அரசு தந்தது 4%. நீங்கள் எனக்கு தர வேண்டிய 40% மறுத்து கொடுக்காமல் 4% கொடுத்தாலும் தமிழக மக்களுடைய நலன்களை, தமிழ்நாட்டுடைய நலன்களை, அவருக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை யாருக்கும் நான் தலை வணங்காமல் என் மக்களுக்கு என்னுடைய பணியை தமிழகத்தில் இருக்கின்ற சொந்த, என் மாநிலத்தில் சொந்த நிதியை கொண்டு நான் வளர்ச்சி பணிகளை முழுமையாக நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கின்ற முதலமைச்சர், செயல்படுத்துகின்ற முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது இந்த இயக்கத்தில் நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டது மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் இன்றைக்கு கருதுகிறோம். மிகப்பெரிய வருத்தத்தை நாங்களாக இருந்தோம், உழைத்தவர்களுக்கு உரிய மதிப்பு இல்லை என்று. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சுதந்திரமாக சுவாச காற்றை வந்து சேர்ந்த இடம் என் தாய் வீடு. இந்த தாய் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் எழுந்திருக்கணும். வாங்க என்னைய பாருங்க, அசோகா பாருங்க. நாங்கெல்லாம் சிரிப்பை மறைஞ்ச 6 வருஷம் ஆச்சு. அம்மா வீட்டுல சிரிக்க முடியல. ஆனா இப்பதான் நல்லா மகிழ்ச்சியோட இருக்கு. ஏன் கணபதி எங்களை எல்லாம் தாயன் மூலம் அரவணைத்திருக்கிறார். சேர்ந்த மறுநாளே இணைப்பு கூட்டம் எங்க கிராமத்தில் லட்சம் தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு இணைந்து இணைப்பு மாநாடினை மதுரையில் நடத்தி காட்டினோம். அதுதான் நம்முடைய திராவிட பாரம்பரியம். பேரறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவலியாக விளங்குகின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், உடன்பிறப்பே என்று சொன்ன முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை ஊட்டி வளர்த்ததனால் இன்றைக்கு பிரிந்த நம்முடைய அனைத்து குடும்பங்களும் இணைந்திருக்கிறது என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலையாய கடமை என்ன? நம்முடைய தலையாய கடமை திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்னைக்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு 5 ஆண்டு காலம் நான் பெற்ற இந்த நிர்வாக திறமை, இது எதனால் அவருக்கு வந்தது? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நாட்டை ஆளுகின்ற பொழுது எவ்வாறெல்லாம் திறமையான முறையில் கையாண்டார் என்பதை அவர் பார்த்து படித்து பயிற்சி பெற்று அந்த பயிற்சியை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற தலைவராக, முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர்களுக்கு நாம் தருகின்ற பெருமை என்று நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு திட்டங்களும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை பற்றியும் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி தான் அவர் சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்முடைய தாய்மார்கள், நான் பெண்கள் நாட்டின் கட்டளை தெரியும், இவங்களுக்கு தந்த சலுகைகள் இதுக்கு முன்னால் இந்த அரசு எந்த அரசு செய்யவில்லை. எல்லாம் உதவித்தவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தாய்மார்களுக்கு தந்து என்ன தொகை எல்லாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. தாய்மாருக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். அது தேர்தலுக்குனால எவ்வளவு உயர்ந்து கொடுப்பார் என்பது ஒரு தளபதி அறிவிப்பாரு.
5000 ரூபாயை மொத்தமாக வங்கி கணக்கில் இரவோடு இரவாக போய் சேர்த்து வரணும் தாய்மாருக்கு தெரியாது. அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற நிர்வாகமாக முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர். இது மட்டுமல்ல, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி ஒரு மாநிலம் பெற வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சாலைகள் மிகுதியாக உருவாக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்ற பொருள் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் அது விற்கப்படுகிற பொழுது வருமானம் வரும். அந்த வருமானம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என்ற சூழ்நிலை தான் பொருளாதார வளர்ச்சி. இந்திய அளவில் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு தொழில் வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் அடைந்த வளர்ச்சி 8% கீழே தான். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை இந்த 5 ஆண்டு கால அவருடைய பொற்கால ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி 11.08% உயர்த்திய பிறகு நம்முடைய தமிழகத்தை நாம் கண்ணோக்கி குறித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி. அவர் அனைவரையும் ஒரு தாய் மக்களாக பாதித்து அரவணைப்போடு அனைத்து மக்களையும் எந்த நிலையிலும் மாறுபடாமல் அனைத்து மக்களின் ஒருங்கை அரவணைத்து செல்கின்ற ஒரு நிலையை எடுத்துக் கொண்டதனால் அவருக்கு வெற்றிமையில் வெற்றிதான் இருக்கும், கிடைக்கும், மக்கள் அளிப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள பயன்படுத்துகிறேன். வட தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாடு தான் தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கு முன்னிலை ஓடிக்கிட்டு. இதை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நமது முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து மாநாடு நடத்தி அவரிடம் கோடிக்கணக்கான லட்சக்கோடி ரூபாயை பெற்று இன்றைக்கு அனைத்து பின்தங்கிய மாவட்டங்களான நம்முடைய பழைய ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இப்படி தென்பகுதியில் இருந்த தெற்கத்திய மாவட்டங்களுக்கு இதனுடைய வளர்ச்சிக்கு இங்கு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு இங்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, பட்டமளிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பகுதியில் அமைத்திருக்கும் பரவலாக தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையை இங்கே நம்முடைய முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இன்னும் 5 வருடங்களில் வட தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாடு இணையாக நம்முடைய தெற்கத்திய மாவட்டங்கள் முழுமையான தொழில் வளர்ச்சியில் தன்னிறைவு பெற்ற தென்னகமாக உருவாகும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்படுகிறேன். இப்படி பார்த்து 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 ஒன்றையும் அவர்கள் தன்னுடைய நிர்வாக திறமையால் அனைத்து பகுதிகளிலும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளில் சமநிலைக்கு ஒரு எந்த நிலையிலும் மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு அச்சுறுத்தினாலும் உனக்கு நான் நிதியை தரமாட்டேன் விரட்டினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவருக்கு இருக்கிற ஒரு வைராக்கிய உணர்வு என்ற நிலையை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தொடரட்டும் ஸ்டாலின், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற மனநிலையோடு இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறார். உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க. ஒரு வெற்றி புன்னகை தாய்மார்கள் மனதில் இருக்கிறது, உங்களுடைய எண்ணத்திலே உங்களுடைய முகத்திலே தெரிகிறது. நீங்கள் தேர்தல் கால பணிகளை 2 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கிட்டீங்க. தேர்தல் கால பணியை அடிப்படை பணியிலிருந்து வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை அழைத்து கொண்டு வாக்களிக்கின்ற நிலையை உருவாக்குகின்ற பணியை தளபதி அவர்கள் உங்களுக்கு சொல்லி கடமையோடு நீங்கள் அந்த பணியை, நல்ல பயிற்சியை பெற்றிருக்கிறீர்கள். நாளையே தேர்தல் வந்தாலும் அனைத்து பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய ஆதரவு தந்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கின்ற நிலையை உருவாக்க தயாராக இருக்கிறது.